hello friends, welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீஷோல இருந்து ரெடி டு வியர் saree தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் மீஷோல ரெடி டு வியர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிஸ்டர் வந்து மீஷோல இருந்து ரெடி டு வியர் வந்து வாங்கி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவில் மட்டும் கிடையாது என்னோட லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு வியர் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொத்தம் 4 சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை எல்லாமே டீட்டெயிலாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் சாரீ தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மீட்டர்ஸ் செக் பண்ணிடலாமா? ஸோ 80 சென்டிமீட்டர் தாராளமாக வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க். ஸோ இதெல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் இந்த சென்ஸ் சமுக்கி ஒர்க்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து குட்டி குட்டி குட்டியாக வந்து வச்சுருப்பாங்க. ப்ளஸ் இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து வந்திருக்கும். இதுதான் வந்து சாரீ. ஸோ சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளவுஸில் இருக்க அதே பார்டர் வந்து இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெடி டு வியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தெரியாது. எல்லோரும் ரிவ்யூ கொடுத்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஐ மீன் இந்த ரீல்ஸ்லாம் போடுவாங்களே, நான் 1 மினிட்ல சாரீ கட்டினேன், 30 செகண்ட்ஸில் சாரீ கட்டினேன்ட்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு சாரியே கட்ட தெரியலனாலும் ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வந்து போதும் இந்த பர்டிகுலர் சாரீஸ்லாம் வந்து நீங்கள் கட்டுறதுக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக வந்து எதுக்காக நம்ம வந்து சாரீ கட்ட மாட்டோம், அந்த ப்ளீட்டிங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு தெரியாது, ரொம்ப கடுப்பாக இருக்கும், அதனால தானே. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பேண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு எப்படியே இங்கே வச்சுட்டு இதை நம்ம வந்து உள்ளே சுற்றிக்கணும். சுற்றிட்டோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாம் வந்து பினோ ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியான ஒரு லாக்கிங் சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வேஸ்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எலாஸ்டிகேட்டடும். ஸோ நம்ம குண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒல்லியாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து அந்த பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நமக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவும் மாட்டிக்கலாம் இல்லை கொஞ்சமும் மாட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டபுள் எக்ஸல் வரைக்கும் கூட இது வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் எலாஸ்டிகேட்டடாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து 1 2 3 4 5 ப்ளீட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்குல்ல. ஐ மீன் ஜிகு ஜிகுன்ற சென்ஸ் ஷைனிங்காக இருக்குது. ஏன்னா நான் நேச்சுரல் ஐடிக்கு உட்காந்துருக்கனால இந்த ஷைனிங் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியுது வீடியோலையுமே. பார்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியான சீக்வன்ஸ் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாரீ ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தாலும் பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம வியர் பண்ணதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் 1 மினிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே நிமிஷம் கூட போதும். நம்ம கட்டவே தெரியலனாலும் ஜஸ்ட் இதை எடுத்து நம்ம இங்கே லாக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அதை மேலே மாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ தான் இந்த சாரீ கட்டுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது மாதிரி பார்த்தா தான் எனக்கே வந்து தெரியுது. இது வந்து நீங்கள் ப்ளீட்டிங்ஸும் குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 1 ப்ளீட் கூட விடலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ப்ளீட்டிங்ஸும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியே கூட வந்துட்டுருக்கலாம். இது வந்து ஃபேன்சி சாரீ தானே, நம்ம அப்படியே நம்ம ஃப்ளீட்டிங் இல்லாமல் லூஸாக விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி டைப் வந்து சாரீஸ் ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே நமக்கு சேம் அதே சிஸ்டம் தான். நல்லா எலாஸ்டிகேட்டட் தான் இந்த இடத்துல வந்து. ஸோ பார்த்துக்கோங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் பேண்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி எனக்கு இதை விட அந்த மாதிரி இருக்க டிசைனர் சாரீஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ளீட்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கேயுமே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே ப்ளீட்டிங்ஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே வந்து ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது இந்த மெட்டீரியல்னாலையா இல்லை இந்த மாதிரி மெட்டீரியலில் இந்த ரெடி டு வியர் வந்து பண்ணதுனாலேன்னு எனக்கு வந்து தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சில்க் காட்டன் மெட்டீரியல் தான். நல்ல ஒரு க்ரீன் கலர் மெஹந்தி க்ரீன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து நல்ல ஒரு ராணி பிங்க் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர்லேயுமே உங்களுக்கு நல்லா அழகாக பூலாம் போட்டிருக்கு. இதில் வந்து எந்த உருவுமே கிடையாது. ஈவன் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் கூட நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இதுவுமே நமக்கு ஒரே பேட்டர்ன் தான். ஜஸ்ட் இப்படி வந்து வச்சுட்டு நம்ம இதை எடுத்து போட்டுட்டு போகலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீட் எடுக்கும்போது. மேபி இந்த சாரீ மெட்டீரியலாக இல்லை இதில் வந்து ரெடி டு வியர் பண்ணதுனாலையான்னு எனக்கு வந்து தெரியல. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ராணி பிங்க் கலரில் வந்து
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பார்க்கும்போது நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கா. ஆக்சுவலாக இது வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீவிங்ஸ் கோல்டன் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பார்டர் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த பனாரசி ஃபீல் வந்து கொடுக்குது. இதுலையுமே உங்களுக்கு ரவுண்டாக வந்து பூட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக நான் ஒரு 3.5 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பேன் இந்த பர்டிகுலர் சாரீக்கு. நெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட்டில் டிசைனர் சாரீ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து நாட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கர்ட் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு இங்கே வந்து கட்டிக்கணும். ஸோ நம்ம ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை கட்டிக்கலாம். இதை நம்ம கட்டிட்டோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து அந்த பினோ ஃபார்ம்லாம் இருக்கும்ல, இந்த சின்ன வயசுலாம் நம்ம ஸ்கர்ட்லாம் வேர் பண்ணோம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏர் எக்ஸ்ட்ரா கூட வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் குண்டானா கூட இந்த இடத்துல இருக்கும் நம்ம எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ அதே பேட்டர்ன் தான் வந்து இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. பட் இதில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்கர்ட் டைப் யூஷுவல் நிறைய பேருக்கு இந்த சாரீ வந்து கட்டினா தானே இந்த இடத்துல சொல்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்ல, அது மாதிரி உங்களுக்கு ஃபீல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நாட் யூஸ் பண்ண சாரீ கூட வாங்கிக்கலாம். இது வந்து டியூவல் டோன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ் மில்க் கலர் லைட் பேபி பிங்க்கில் வந்து இருக்கு. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிங்க். ஸோ இதுதான் வந்து அந்த சாரியோட கலர். ஹாஃப் அண்ட் ஹாஃப் கலர் அப்படி கூட வச்சுக்கலாமே. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ்லாம் எடுத்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே நமக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த பார்டரும் கிடையாது, எந்த முந்தியும் கிடையாது. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா இதுக்கு ப்ளவுஸும் கொடுக்கல. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்கும்னு நினச்சேன். நான் வியர் பண்ணி பார்த்தா நார்மலாக தான் இருக்குது முந்தியோட ஹைட்டுமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் பீஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இல்லாத மாதிரி ஃபீலாக இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஸோ இதுதான் அந்த சாரீ. ஸோ நம்ம வந்து இதை கண்டிப்பாக இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க ப்ளவுஸ்லாம் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா உள்ளே போட்டிருக்க பனியனே வெளியில் தெரியுது. நீங்கள் வந்து இங்கே ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து தெரியாது, ஐ மீன் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியாது. ஸோ இது ஒரு கலர் காம்பினேஷன் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஃபோட்டோவில் எது மாதிரி இருந்துச்சோ நேர்லையுமே அதே மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், இதுவுமே வந்து நமக்கு டிசைனர் சாரீ தான். நல்ல ஒரு ஷைனிங்கான மெட்டீரியல் தெரியுதா, பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு க்ரீன் கலர். இது என்ன க்ரீன் வந்து சொன்னோன்னா பீகாக் க்ரீன். அந்த கழுத்து இருக்கும்ல, ஸோ அது க்ரீனாக ப்ளூவான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பீகாக்கோட மயில் கழுத்து இருக்குல்ல, ஸோ அதுதான். இந்த கலருமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பீகாக் கலர் காம்பினேஷன் தான். இங்கே ஒரு கலர் இருக்குது, இங்கே ஒரு கலர் இருக்குது. இது ரெண்டு மிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒரு கலர் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வியர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லுக் வந்து. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ட்டிக்கெலாம் கட்டிட்டு போனோன்னா நல்லா அழகாக விழும். ஃபோட்டோஸ் எல்லாமே பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காகவும் விழும். ஆக்சுவலாக சில கலர்ஸ் வந்து நம்ம வியர் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் கலராக இருக்க மாதிரி காட்டும்ல, ஸோ அந்த மாதிரி கலரில் வந்து இதுவுமே நான் வந்து சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு வியர் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த நாளில் எது வாங்கலாம், எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இதுக்கு தான் வந்து கொடுப்பேன். பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவுட் ஆஃப் 5 வந்து நான் 5 கொடுப்பேன். அது கலர் காம்பினேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வியர் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 ப்ளீட் கூட தாராளமாக வந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியாது. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எடுத்தால் தான் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதுவுமே வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வியர் பண்ணவும் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. இதுவுமே சேம் டைப் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து சுற்றிட்டு இந்த பேண்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நிற்குமா, ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் லாக்கிங் சிஸ்டம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக வந்து வியர் பண்ணலாம், பயப்படவே வேண்டாம். இன்றைக்கி நம்ம பார்த்த 4 சாரீஸ்லேயே ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இதுதான் ஃபேவரட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். குறிப்பாக சாரீ கட்ட தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். வாங்கலாமா வேண்டாமா டைலாமல் இருந்தீங்க, தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரியான டைப் வந்து வாங்குங்க, அந்த பட்டு சாரியான டைப் வந்து வாங்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மீஷோலேருந்து எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வேணும், எதோட ரிவ்யூஸ் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரம் அதுவுமே பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம தீபாவளி சீரீஸில் வந்து பார்த்ததுல தான் இந்த மாதிரியான ஒரு சாரீ வந்து பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் தீபாவளிக்கு வியர் பண்ணலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வியர் பண்ணலாம். ரொம்பவே அழகாக பார்ட்டி வியர் லுக் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம பார்ட்டிக்கும் வியர் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வியர் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.